வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? ஒரு ஒரு நாட்டில் இருந்து ராஜா, அந்த மந்திரி, அந்த சேவகர்கள் எல்லோரும் காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க. வேட்டையாட போகும் பொழுது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாச்சும் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சோடனே என்னாச்சு அப்படின்னா, ஒருத்தர் தேடிக்கிட்டு அலையிறாங்க. அப்படி தேடிக்கிட்டு அலையும் பொழுது அங்கே அந்த காட்டில் ஒரு ஆசிரமம், அதில் ஒரு துறவி தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு 2 கண்ணும் தெரியாது, உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ சேவகர்கள் வந்தாங்க. யோ, யாராவது இங்கே வந்தாங்களா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, யாரும் வரலங்கிறாரு. அடுத்தது கொஞ்ச நேரத்தில் மந்திரி வர்றாரு. அப்பா சன்னியாசி துறவியாரே, இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, யாரும் வரல, சேவகர்கள் கூட்டம் தான் வந்துச்சு, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு. அடுத்தது இவருக்கு பின்னாடியே ராஜா வராரு. ஐயா வணக்கம் ஐயா, ஐயா இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லைப்பா, அதாவது மந்திரி வந்தாங்க, சேவகர்கள் வந்தாங்க, அடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அப்படிங்களா ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக பேசிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த 3 பேர் குரூப்பும் பேசிக்கிறாங்க. அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரியும். எப்படி இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு சேவகர்கள் கூட்டம், மந்திரி, ராஜான்னு சொல்லி. சரி வாங்க அவர்கிட்டே கேட்கலான்னு அவர்கிட்டே போய் கேட்டால் அவர் எப்படி கண்ணு தெரியாது, ஆனால் எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க பேசுகிறத வச்சே நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அவங்க தடாப்புடான்னு யோ மந்திரி யாராவது வந்தாங்களா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மந்திரி ஐயா அந்த பக்கம் யாராவது வந்தாங்களான்னு கேட்டாங்க. ரொம்ப பணிவாக பேசுனது நீங்கள் தான், நீங்களும் மந்திரியும், அந்த லெவலை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பவும் திரும்பி ஐயா அவங்க அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி திரும்பவும் தான் ஒரு மண்ணைங்கிறத நிரூபிச்சுட்டு போகிறாரு. அதுபோல் கண்ணு தெரியாதவங்களாக இருந்தாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும், நமக்கும் கோபம் வரும், மற்றவங்கள மாதிரியே நடந்துக்கலாம், அவங்க அப்படி செய்கிறாங்க நானும் இப்படி செய்யணுன்ட்டு செஞ்சுருவோம். இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கிட்டு நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி, நம்முடைய தனித்தன்மையை, தனி குணத்தை நம்ம எக்காரணம் கொண்டு யாருக்காக விட்டு கொடுக்காமல் இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். எல்லோரும் முன்னேறி நல்ல இடத்துக்கு வர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.